வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது நாங்கள் செய்த ரோட் ட்ரிப் அவுட்பேக் ஆஸ்திரேலியாவுக்கு செய்த ரோட் ட்ரிப். இடையிடையே நின்று ரோன் வீடியோ எடுத்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ரோன் வீடியோ. இந்த வீடியோவில் ஆட்டு மந்தையல் மற்றது எமு இந்த ஆஸ்திரேலியா நேஷனல் விலங்கு அதுகளையும் ரோனில் இந்த வீடியோ எடுத்தது அது நாங்கள் பார்க்கலாம். முதல்ல இந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டோன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணினது சிட்னியில் இருந்து மிடில் ஆஃப் ஆஸ்திரேலியா, அதாவது சிட்னி போர்டர், மிடில் ஆஃப் த போர்டர், அதாவது மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தாங்க. இடையிடையே நின்று நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் எப்படி அவுட் பேக்குக்கு போகிறோம்னு சொல்லி. ஸோ இந்த இடம் சிட்னியில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டு 200 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி இருக்கும். அந்த இடத்துல ஹியூம் ஹைவேன்னு சொல்கிறது. இந்த ஹியூம் ஹைவே பேசிக்காக மெல்பர்னையும் நியூ சவுத் வேலையுக்கும் இடையில் இருக்கிற ரோட். இதால் மெல்பர்னுக்கும் நியூ சவுத் வேலுக்கும் ட்ராவல் பண்ணலாம். அந்த ரோட்டில் இருந்து தான் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் போன டைம் ஒரு வின்டர் டைம்ன்றதால் பச்சை பசேலுன்னு தான் எல்லா இடமும் இருந்தது. இப்போ பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்படி ரோட்ஸ் ஹைவே வடிவாக இருக்கிறது. மற்றது ஹைவே எக்ஸிட் எடுத்த உடனே ரெஸ்டிங் ஏரியாவில் நின்று தான் நான் இந்த வீடியோ எடுத்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் தெரியும். ஹைவேயில் வெஹிக்கிள்ஸ் 110 கிலோமீட்டர் per hour ஓடிக்கொண்டிருக்குது. மற்றது நாங்கள் இந்த ஏரியா தான் பார்க்கிங் ஸ்பாட் காருக்கு, மற்றது ஹைவே வெஹிக்கிளுக்கும். ஸோ நான் ட்ரோனை ஹைவேக்கு மேலால் பறக்க விடையில் பேசிக்காக நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து தான் ஹைவேயை திருப்பி ட்ரோன் எடுத்தினார். பாருங்க இந்த வியூவை. இதுதான் நாங்கள் நின்ற ரெண்டாவது லொக்கேஷன். இந்த ரெண்டாவது லொக்கேஷன் ஒரு ஆட்டு மந்தையாளுக்கு கிட்டையான ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வயவகா இந்த இடத்துக்கு கிட்ட உள்ள ஒரு பிரதேசத்தில் இருக்குது. நான் இப்போ ஆட்டு மந்தையல் கணக்கு நின்றதால அதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன். நாங்கள் நீங்கள் பார்க்க தெரியும், இங்கே ஆஸ்திரேலியா லேம்ப் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வேறு நாடுகளுக்கு. ஸோ இப்போ இப்படி இந்த ஆட்டு மந்தையால் வெவ்வேறு இடங்களில் இருக்கும். இதிலிருந்து தான் ஆஸ்திரேலியன் ஆக்கள் ஆஸ்திரேலியன் எக்ஸ்போர்ட் லேம்ப் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ நாங்கள் போகிற வழியில் ஆட்டு மந்தையால் மற்றது மற்றது கங்காரு இப்படியான மிருகங்களை நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம். ஸோ நாங்கள் வீடியோ எடுக்க ரோன் தூரத்தில் நின்றதால் அதுகளுக்கு விளங்கையில் இப்போ கிட்ட ரோன் போன உடனே இந்த ரோனுடைய சவுண்டுக்கு ஆடுகள் மூவ் பண்ண வலிக்கிடும். ஸோ ஒருக்கா ட்ரை பண்ணி எடுத்து நாங்கள் எப்படி அதுகள் ரிஃப்ளெக்ட் பண்ணதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அது ஓட வலிக்கிட்டது. இது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நான் எடிட்டிங்கில் 2 ஸ்பீட். ஸோ அது மூவ் பண்ணுறது குயிக்காக இருக்கிற எனக்கு விளங்கும். பட் பேசிக்காக இது சிலவாக தான் மூவ் பண்ணி கொண்டு இருந்தது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கும். இது மூவ் பண்ணி கொண்டிருக்கிறத மேலே இருந்து பார்க்க, நீங்கள் சைட் வியூவில் நாங்கள் நின்று இடத்துலேருந்து பார்க்க இந்த நைஸ் வியூ எங்களுக்கு கிடைக்கல. இப்போ ரோனில் இருந்து பார்க்க நைஸ் வியூ கிடைக்கும். இப்போ பார்த்தாலும் ஆட்டு மந்தைகளுக்கு இடையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிக்கன்னா அங்கே ஒரு சின்ன தடாகம் கணக்கு இருக்கும். அது தண்ணி இந்த ஆட்டு மந்தையில் வளர்க்குற ஆட்கள் விடுறது, இதில் தண்ணி குடிக்கிறது. நம்மளை இப்படியான புல்லு பிரதேசத்தில் தான் அதில் மேய விடுறது. இப்போ நாங்கள் 3வது இடத்துல இருந்து இந்த ரோன் வியூ எடுக்கிறோம். நான் இந்த ரோன் இப்போ மேலே ஏற்றவே சொன்னது, இதில் கொஞ்சம் தூரம் தான் இந்த ரோன் பறக்கும்னு சொல்லி ரோனோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னது. இதுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறதால நான் அந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட ரோனை பறக்கலான்னு சொல்லி அது வார்னிங் கொடுத்தது. அதால் நான் ரோன் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பல.
இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஏன் நிப்பாட்டி இந்த வீடியோ எடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் முதல் பார்த்த வியூ வந்து ஒரு கிரேப்ஸ் தோட்டம், அதாவது கிரேப்ஸ் பழங்கள் வளர்க்குற ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம் வந்து எரிஞ்சிருக்குது. ஸோ என்னத்துக்காக எரிஞ்சிருக்குன்னு சொன்னால் மேபி புஷ் ஃபயர் வந்து எரிஞ்சிருக்கலாம், அல்லது வந்து இது வந்து மெயினாக என்ன செய்கிறவன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் வந்து அது இந்த அறுவடை முடிஞ்ச போல் அந்த பழைய மரங்களை வந்து எரித்து விட்டது, அப்படியும் நடந்திருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனும் நடக்கலாம். ஸோ இந்த எரிச்சா போல் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த மெயின் இது வந்து ஃபுல்லாகி வந்து திருப்பி வந்து வளர்ந்தா போல் திருப்பி வந்து கிரேப்ஸ் பயிரிடுவீங்க. இது வந்து நாங்கள் 4ஆவதாக நின்ற ஸ்டாப். இந்த 4ஆவதாக நின்ற ஸ்டெப்பில் ஏன் நின்று நாங்கன்னு சொல்லிச்சுன்னா எமூஸ் வந்து ரோட்டு கரைக்கிட்ட வந்து நின்று எங்களுக்கு பார்த்து கொண்டு இப்போ அந்த எமூஸை வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம்ன்ட்டு தான் நிப்பாட்டினது. இப்போ நீங்கள் பார்க்க இதில் தெரியும் ஒரு 9 எமூக்கு கிட்ட நிற்குது. ஸோ இந்த எமூவை வந்து பேசிக்காக நாங்கள் ஆஸ்திரேலியாண்ட சிட்டி பிரதேசத்தில் காண்றது கஷ்டம். இப்போ அவுட்பேக் டூர் செய்யக்க தான் எமூவை வந்து பார்க்கத்தக்கதாக இருக்கும். அதால் வந்து நான் ரோன் வீடியோ எடுப்போம்னு எமூவுக்கு கிட்டே போனாங்க. எமூ வந்து ரோனுக்கு பயப்படையில் பேசிக்காக அது வந்து என்ன செய்தேன்னு சொல்லிட்டோன்னா ரோனை கொத்தி விழுத்துவோம்னு தான் கிட்ட வந்தது. அதால் தான் நான் கேர்ஃபுல்லாக வந்து ரோனை வந்து தூக்கி அதுகளுக்கு கிட்ட கொண்டு வாமல் வச்சுருந்தேன். இப்போ இந்த எம்மு நிற்கிற இடத்துலையே வந்து தூரத்தில் பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் ஆட்டு மந்தை. இந்த ஆட்டு மந்தையில் வந்து ஆஸ்திரேலியாவில் எந்த பிரதேசத்துலேயும் இந்த ஆட்டு மந்தையில் வந்து இருக்கும். இந்த ஆட்டு மந்தையில் வந்து ஒரே கூட்டமாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஓனர்ஸ் இருப்பின, அவையில் வந்து இதை வளர்க்குறதுக்காக இந்த ஏரியாவை வேண்டி இருப்பின. ஆஸ்திரேலியாண்ட காட்டுப்பகுதி ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும், திறந்த வெளிக்கணக்கு இருக்கும். அதில் புதர்களும் புல்லுகளும் தான் இருக்கும். இப்போ போய்கொண்டு கேட்க நாங்கள் இன்னும் அவுட்பேக்கு போவேக்க வந்து வித்தியாசமான வியூக்கள் வரும். அந்த நேரம் நான் அதை என்னென்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை சொல்கிறது வந்து செம்மறி ஆடுண்டு, அதாவது லேம்பை தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறது. லேம்பும் மற்றது பீஃபும், அதாவது மாடும் இந்த லேம்ப் ஆடும் தான் வேண்ட மோஸ்ட் எக்ஸ்போர்ட்டபிள் ப்ரொடக்டாயும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இந்த ஒரு சின்ன மந்தை தான் இருந்தது. அதோட வந்து எம்முக்களும் வந்து சேர்ந்து தான் இருந்தவை. பாருங்கள் இதுண்ட அழகான வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அதே இடத்துல இருந்து அடுத்த பக்கத்தை பார்த்தோமோன்னு சொல்லி சொன்னால் பார்க்குறோம். இது ஒரு தோட்டம். என்ன தோட்டம்னு சொல்லி சொன்னால் ஒலிவ் மரம் உள்ள தோட்டம். இங்கே வந்து ஒலிவ் பழங்கள் வந்து ப்ரொடக்ஷன் செய்யின இந்த தோட்டத்தில். இந்தியாவில் வந்து ஆட்டு மந்தியல் வளர்க்கினேன். ஸோ ரோட்டுண்ட ஒரு பக்கம் வந்து ஒலிவ் மரங்கள் இருக்குது, மற்ற பக்கம் வந்து ஆட்டு மந்தியல் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல வியூ. இப்போ நாங்கள்
நிற்கிற ஏரியாவில் ஒரு வெஹிக்கிளுமே இருக்கல. இப்போ நாங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தோமோன்னு சொல்லிச்சுன்னா அவங்க சில நேரம் நின்று கேட்பாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி. இப்போ நிப்பாட்டிட்டு இருந்தோமோன்னு சொல்லிச்சோன்னா இந்த ஏரியாவில் அடிக்கடி வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணாது. பேசிக்காக இங்கே வந்து இந்த தோட்டங்கள் அல்லது ஆட்டு மந்தையை வளர்க்குறாக்கள் மட்டும்தான் இந்த ஏரியாவில் வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பின. இப்போ வந்து இந்த வியூ வந்து நார்மலாக ரோட் ட்ரை செய்யக்க இந்த வியூ கிடைக்காது. ட்ரோனால் தான் இந்த வியூ வந்து எங்களுக்கு பார்க்கத்தக்கதாக இருந்தது. இந்த வடிவான தோட்டங்களை எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ஒளிவு மரம் தானே. அப்போ அதில் நின்று நாங்கள் பக்கத்தில் இந்த பார்க்கே எங்களுக்கு வடிவாக தெரிஞ்சது ஒரு ஒளிவு மரம் தான். இப்போ இந்த ரோட்டுகளில் பார்த்திங்கன்னா நேர் ரோட்டுகள் தான் இப்போ அவுட்பேக்கில் டிரைவர்னேக்கே இருக்கும். இப்போ நேர் ரோட், அதாவது ஒரு லேன் ரோட் தான் இருக்கும். போகிறதுக்கு ஒரு லேன், வர்றதுக்கு ஒரு லேன் மாதிரி தான் இந்த ரோட்டுகள் இருக்கும். ஸோ அவுட்பேக் ட்ரைவ் பண்ணிக்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து தான் ட்ரைவ் பண்ண தேவையான சாமான்களை வந்து கொண்டு போகிறது வந்து மிகவும் முக்கியமாக தான் இருக்கும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வடிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.